திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல் இப்ப சமீபமாவே பல்வேறு மாற்றங்களை யாருமே எதிர்பார்க்காத மாற்றங்களை கண்டுட்டு இருக்கு. திமுக, அதிமுக அப்படின்னு 2 கட்சிகளை சுற்றியே காலம் காலமா வந்துட்டு இருந்த நம்ம ஊர் அரசியல் இப்ப கொஞ்சம் தடமாறி இருக்கு. திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அந்த கட்சி ஜெயிச்சு வரலாற்றையே மாத்தி எழுதியிருக்கு. அது வரலாற்றை மாத்தி நல்ல விதமா எழுதியிருக்கா இல்ல வேற விதமா எழுதியிருக்காங்கிறது 2வது விஷயம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் என்னன்னா, ஏற்கனவே திரு விஜய் அவர்கள் முதலமைச்சரா ஆனதுக்கு அப்புறம் அவரோட செயல்பாடுகளும் பேச்சுகளும் இணையத்திலையும் சரி பொதுமக்கள் மத்தியிலையும் பல்வேறு கேலி கிண்டல்களுக்கும் விமர்சனங்களுக்கும் உள்ளாயிட்டு இருக்கு. அதை தாண்டி அவங்க கட்சியில இருக்கிற அமைச்சர்களோட பேச்சுக்களும் எல்லா மக்களுமே விமர்சனத்தை வைக்கிற அளவுக்கு இருக்கு. மக்களுக்கு மாற்றம்னு சொல்லிட்டு ஏமாற்றத்தை கொண்டு வந்துட்டாங்களோ அப்படிங்கிற எண்ணத்தையுமே இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் மக்களுக்கு கொடுத்துருக்கு. இப்ப இங்க நம்ம பேச போற விஷயம் என்னன்னா, திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவ்வளோ நாள் கழிச்சு ஊடகவியலாளரும் இசையமைப்பாளருமான திரு ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் அவர்களோட முகநூல் பதிவில் ஒரு காட்டமான பதிவு ஒன்று போட்டிருக்காரு. அண்ட் அது இப்போ சோஷியல் மீடியாலேயும் ரொம்ப வைரலாக இருக்கு. அண்ட் அது இப்போ சோஷியல் மீடியாலையும் ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு. நமக்கு முன்னாடியே தெரியும், திரு விஜய் அவர்களோட இந்த வெற்றிக்கு முன்னாடி, அதாவது தேர்தலுக்கு முன்னாடியே ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் விஜய் அவர்களின் அரசியல் பார்வை குறித்தான பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டிருந்தாரு. பேட்டிகள்லையும் சரி, வீடியோக்கள் பொதுவெளியிலையும் சரி, மாணவர்கள் கூட நடந்த டிபேட்லையுமே சரி, அவர் கரெக்டான அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவை எடுத்து வச்சிருந்தாரு. அதுக்காக அவர் ஒரு உணவகத்துக்கு சாப்பிட போயிருந்தப்போ விஜய் அவர்களோட ரசிகர்களால் அவரோட கார் கண்ணாடி உடைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரிலாம் இருந்துட்ட சமயத்தில் இப்போ ஒரு ரொம்ப நாள் கழிச்சு, எலெக்ஷன் முடிஞ்சு இவ்வளோ நாள் கழிச்சு ஒரு முகநூல் பதிவை போட்டிருக்காரு. அது அவர் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்தது எனக்கு திருப்திகரமாகவும் இல்லை, நான் எதிர்பார்த்த முடிவையும் அது கொடுக்கல, அதனால உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் எழுதிடக்கூடாது, ஒரு மாதம் கழிச்சு எழுதுனா போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதனால தான் நான் இவ்வளோ நாள் எழுதலை. ஏன்னா நான் என்ன எழுதினாலுமே நான் எதிர்பார்த்த முடிவு எனக்கு கிடைக்காத ஆத்திரத்தில் நான் எழுதுறேன், ஆவேசத்தில் எழுதுறேன்னு மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எதுனாலும் ஒரு மாதம் கழிச்சு எழுதிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்போ எழுதியிருக்காரு. அதில் அவர் சில கேள்விகளையும் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இங்கே இருக்கிற அரசியலை பற்றியுமே எழுதியிருக்காரு. அவர் அந்த பதிவை ஆரம்பிக்கும் போது இப்படி சொல்கிறாரு, நான் ஒரு மாதம் கழிச்சு எழுதுனா போதும், இப்போவே எழுதுனா இந்த மாதிரி கன்வே ஆயிருன்றதுனால தான் எழுதலை அப்படின்னு ஆரம்பித்து அடுத்த ஒரு விஷயம் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, தேர்தலுக்கு முன்னாடி விஜய் சாரோட அரசியல் ஆற்றலை பற்றி நான் என்ன கணிச்சு வச்சுருந்தேனோ, என்ன சொன்னனோ அதிலிருந்து அவர் கொஞ்சம் கூட மாறலை. நான் சொன்னது தான் இன்றைக்கி 100% உண்மையாக நிரூபணம் ஆகிட்டு இருக்கு. இப்போ விஜயோட செயல்பாட்டை பார்த்து யார் யாரெல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்களோ அவங்க வேற யாரும் இல்லை, அவருக்கு ஓட்டு போட்டவங்க தான், அவங்க தான் இப்போ என்கிட்ட ஃபோன் பண்ணி புலம்புறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல தான் ஜேம்ஸ் வசந்தன் சார் ஒரு பெரிய குண்டு தூக்கி எல்லார் தலையிலையும் போடுறாரு. அது என்னன்னா, சினிமா கவர்ச்சினாலையும் திரை கவர்ச்சினால மட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுக்காக ஒருத்தரை தூக்கி இந்த தமிழ்நாட்டோட முதலமைச்சராக வச்சது இந்த மாநிலத்துக்கே நேர்ந்த அவமானம் அப்படின்னு ஓப்பனாக போட்டு உடைச்சிட்டாரு. இந்த கவர்ச்சிங்கிற வார்த்தை கொஞ்சம் சர்ச்சையாக போயிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம முதல்வரே கொஞ்சம் கூட மேடை நாகரிகம் இல்லாமல் மேடையில் பேசும்போது கவர்ச்சி காட்டுறதுக்கு நான் என்ன அப்படின்னு ஒரு பாஸ் விட்டு அந்த இடத்த நெட்டிசன்ஸ் எந்த அளவுக்கு ஃபில் பண்ண முடியுமோ ஃபில் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி கவர்ச்சிக்கிற இந்த வார்த்தை இந்த பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் அவர் போட்ட பதிவிலையுமே திரை கவர்ச்சியையும் சினிமா கவர்ச்சியையும் மட்டுமே நம்பி ஒருத்தரை இந்த மாநிலத்தோட முதலமைச்சர் ஆக்குனது இந்த மாநிலத்துக்கு நடந்த கேடு அப்படின்னு அந்த பதிவில் ரொம்பவே ஓப்பனாக ரொம்ப காட்டமாகவே சொல்லியிருக்காரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் அவரோட அரசியல் நிலைப்பாடு என்னவோ, அவரோட அரசியல் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ பல்வேறு மேடைகள்லையும் சரி, ஊடகங்களுக்கு அளித்த பேட்டிலையுமே சரி அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. முக்கியமாக விஜய் அவர்களோட அந்த நேரத்து அரசியல் எப்படி இருந்தது, பிரச்சாரங்களுக்கு போகிறதில்ல, எந்த தப்பு நடந்தாலும் கண்டுக்கிறதில்ல, விர்ச்சுவல் வாரியர்ஸ் யாரை எப்படி அப்யூஸ் பண்ணாலும் அவருக்கு அது பிரச்சனை இல்லை, என்னோட மாசம் மட்டும்தான் நான் காட்டுவேன் அப்படின்னு எதுக்குமே அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்காம ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருந்தது. இந்த மாதிரியான விஜய் அவர்களோட அரசியல் பாணியை அந்த நேரத்தில் அவர் விமர்சித்து பேசினதுக்கே நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அவர் எங்கேயோ சாப்பிட போயிருந்தப்போ அவரோட கார் கண்ணாடியை விர்ச்சுவல் வாரியர்ஸ் உடைச்சிட்டாங்க. இப்போ இப்படி ஓப்பனாக ஒரு பதிவு போட்டிருந்தா விட்டுருவாங்களா? ஆக்சுவலாக கமெண்ட்ஸில் ஃபுல்லாக அப்யூஸ் பண்ண வந்துருவாங்க அப்படிங்கிறது ஜேம்ஸ் வசந்தன் சாருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவர் முன்னாலே ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு. இப்போ உடனே என்கிட்ட நடிகனாக இருந்தால் நாடாளக்கூடாதா அப்படின்னு என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு விஜய் ஃபேன்ஸ் யாரும் வரக்கூடாது, அதுக்கு ஒரு வார்த்தை ஒன்று பயன்படுத்தியிருந்தாரு. நடிகன்னா கேவலமா அப்படின்னு சிறுபிள்ளைத்தனமாக கேள்வி கேட்டு என்கிட்ட வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கத்தையுமே கொடுத்துருக்காரு. நடிகன் நாடாளக்கூடாதா அப்படி கிடையாது. யார் வேணா அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேணா அரசியல் இயக்கம் ஆரம்பிக்கலாம், யார் வேணா முதல்வர் ஆகலாம். ஆனால் அவங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அவங்க இது வரைக்கும் மக்களுக்காக என்னென்ன போராட்டங்கள்ல முன்னின்று இருக்காங்க, மக்களுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இடம் வரும். ஒரு அரசியல் தலைவருக்கான உச்சபட்ச தகுதி அதுதான். அது இருக்கான்னு பார்க்கணும். அதை தாண்டியும் நல்ல குவாலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, ஒருத்தரை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைக்கணும்னா
அவரோட படிப்பு, அரசியல் அனுபவம், மக்களுக்காக சேவை செய்கிற சிந்தனை, உழைக்க தயங்காத மனம், ஒடுக்கப்பட்டோருக்காக நிற்கிறது, இந்த மாதிரியான குவாலிட்டிஸ்லாம் நம்ம பார்க்கணும். இந்த எல்லா குவாலிட்டிஸ்லையும் ஏதாவது 1, 2 இருக்கவங்கள தானே நம்ம முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வைக்கணும். நம்ம ஆள்ற தலைவரா நம்ம அவரை தேர்ந்தெடுத்திருக்கணும். இதுல ஏதாவது ஒரு குவாலிட்டி நம்மளோட இப்போதைய முதல்வர் திரு விஜய் அவர்கள் கிட்ட இருக்கா அப்படின்னு ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் கேள்வி எழுப்புறாரு. அப்படியே தொடர்ந்து பேசும்போது சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, கமல், ரஜினி இவங்க எல்லாரையுமே உதாரணத்துக்கு கூட்டிட்டு வர்றாரு. இவங்க எல்லாரையும் வச்சு அவர் சொல்ற உதாரணங்கள் என்னன்னு நம்ம வரிசையா பார்ப்போம். முதல்ல இதை பத்தி பொதுவா அவர் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் ஒருவேளை சினிமா நடிகர்கள்ல இருந்து சிவகார்த்திகேயனையோ, விஜய் சேதுபதியையோ, கமலஹாசனையோ இல்ல ரஜினிகாந்தையோ தேர்ந்தெடுத்திருந்தா கூட அதுல ஒரு நியாயம் இருந்திருக்கும்னு சொல்றாரு. ஏன் அப்படி ஜேம்ஸ் வசந்தன் சொல்றாரு? அதுக்காக அவர் கொடுத்த காரணங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவது சிவகார்த்திகேயன் பத்தி சொல்றாரு. எஸ்கே ஒரு MBA பட்டதாரி, மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்காரு. ஓரிரு நிறுவனங்கள்ல ப்ராஜெக்ட் பண்ணி வேலை பார்த்த அனுபவம் இருக்கு. சின்ன வயசுலேயே தந்தையை இழந்து வாழ்க்கையோட சவால்களை, கஷ்டங்களை அடிமட்டத்துல உணர்ந்து போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னு சொல்றாங்க. அதாவது படிச்சிருக்காரு. அவர்கிட்ட சிவகார்த்திகேயன் அவர்கள் படிச்சிருக்காரு. அவருக்கு கையில ஒரு டிகிரி இருக்கு. அண்ட் அவரோட குடும்ப கஷ்டத்தை பார்த்து வளர்ந்ததுனால ஒரு அடித்தட்டு மக்களோட வலியும் கல்வியோட முக்கியத்துவமும் சிவகார்த்திகேயனுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற கோணத்துல இதை சொல்றாரு. அடுத்து விஜய் சேதுபதி பத்தி என்ன சொல்றாருன்னா, அரசு பள்ளியில படிச்சு வருமானத்துக்காக துபாய்க்கு எல்லாம் போய் வாழ்க்கை போராட்டத்தோட கசப்பான உண்மைகளை அனுபவிச்சவர், அடிமட்ட வேலைகளை செஞ்சு போராடி முன்னுக்கு வந்தவர் அப்படின்னு சொல்றாரு. இவங்க 2 பேரையும் பொறுத்த வரைக்குமே அவங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க, படிச்சிருக்காங்க, இன்னொரு இடத்துக்கு போய் வேலை பார்த்து வாழ்க்கையோட ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு மக்களோட கஷ்டம் புரியும். இவங்க 2 பேருமே பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் கிடையாது. அவங்க ஒரு சாதாரண குடும்பத்துல சாதாரண பின்னணியில வாழ்க்கையோட போராட்டங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தவங்க. அவங்களுக்கு அந்த தகுதி இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அடுத்து கமல் சாரை பத்தி சொல்லும்போது, ஒரு சிறந்த வாசிப்பாளர், உலக வரலாற்றை படிச்சவர், ஒரு சிறந்த சிந்தனையாளர். இதெல்லாம் நம்ம மறக்கவே முடியாது. கமல் சார் எவ்வளவு பெரிய இன்டெலெக்சுவல் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சில நேரங்கள்ல சில விஷயங்கள் சர்ச்சை ஆனாலும் கமல் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு சிறந்த வாசிப்பாளர், எவ்வளவு பெரிய சிந்தனையாளருங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்குமே தெரியும். அதனால அவங்க கமலஹாசனை ஒரு உதாரணமா எடுத்துக்கிறாங்க. 4வதா ரஜினிகாந்த் பத்தி சொல்றாரு. ஒரு சாதாரண பஸ் கண்டக்டரா இருந்து சினிமாவுக்கு வந்த பிறகும் எத்தனையோ தனிப்பட்ட வாழ்க்கை சவால்களை ஜெயிச்சவர். அவரோட ஆன்மீக அனுபவம் ஒரு பெரிய பலம்னு சொல்றாரு. இது எல்லாத்தையும் தாண்டி இப்ப முதல்வரா இருக்கிற திரு ஜோசப் விஜய் அவர்களோட தொண்டர்கள், ஃபேன்ஸ், ஃபாலோவர்ஸ் எல்லாராலையுமே அபியூஸ் பண்ணப்பட்டது அதிகம் திரு ரஜினிகாந்த் அவர்கள். இதுக்கு முன்ன ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லி வந்தப்போ அவருக்குன்னு ஒரு பெரிய மாஸ் இருந்துச்சு, ஒரு கிரேஸ் இருந்துச்சு. ஆனா பல காரணங்களை சொல்லி கடைசியில என்ன ஆனாலும் வந்துருவேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துல கட்சி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எனக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசியலை விட்டு விலகி இருக்கேன் அப்படின்னு போயிட்டாரு. இப்போ ரீசெண்டா நடந்த பிரச்சனையில ஆதவ அர்ஜுனா அவர்கள் மேடையில ரஜினி அவர்களை விமர்சிக்கிற மாதிரி பேசினதுக்கு ரஜினி ரசிகர்கள் ரொம்பவே ஃபைட் போயிட்டு இருந்துச்சு ஆன்லைன்ல. அண்ட் அதுக்கப்புறம் ரஜினி அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு, ஷார்ட்டாவே காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, அதுக்கப்புறம் எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு பேட்டி கொடுத்த இடத்துல உங்களுக்கு விஜய் மேல பொறாம அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எழுந்தப்போ, எனக்கு 100% அவர் மேல பொறாம கிடையாது, ஆனா நான் கட்சி அப்போ நான் ஆரம்பிச்சிருந்தேன்னா கண்டிப்பா நான் முதல்வர் ஆயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பத்திரிகைக்கும் அவர் பதில் சொல்லியிருந்தாரு. இப்படியெல்லாம் போயிட்டு இருக்க ரஜினி, கமல், விஜய் சேதுபதி எல்லாருமே, கமல் சார் அவர்கள் ஒரு தீவிர வாசிப்பாளர், சிறந்த சிந்தனையாளருங்கிற கேட்டகரியில வந்தாலும் இவங்க 3 பேருமே வாழ்க்கையில எல்லா கஷ்டங்களையும் பார்த்துட்டு வந்திருக்காங்க. ரொம்பவே எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்காங்க. மக்களோட வலி தெரியும். இன்னொன்னு அவங்களோட அரசியல் சார்பு நிலைப்பாடுகளுமே லெஃப்ட் ஐடியாலஜியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால ஜேம்ஸ் வசந்தன் சார் இவர்கள் எல்லாரையும் உதாரணத்துக்கு எடுத்துட்டு வந்தாரான்னு தெரியல. இப்படி இவங்க எல்லாருமே நிஜ வாழ்க்கையில கஷ்டங்களை அனுபவிச்சு வந்தவங்க. ஆனா இவங்களை கூட நம்ம எடுத்த உடனே முதலமைச்சர் ஆக்கிட முடியாது. ஆனா எந்த எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு வாழ்க்கையில எந்த கஷ்டத்தையுமே அனுபவிக்காத விஜய் அவர்களை எடுத்த உடனே உங்களால எப்படி முதலமைச்சர் ஆக்க முடிஞ்சு? ஒரு MLAவாவோ அமைச்சராவோ அவர் அரசியல் கத்துக்கிட்டு இருக்கலாம். ஆனா அதை பண்ணாம ஸ்ட்ரைட்டா முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வச்சிருக்கீங்க. அவருக்கு இந்த தகுதியெல்லாம் இருக்கா அப்படிங்கிற கேள்வியை ஜேம்ஸ் வசந்தன் சார் எழுப்புறாரு. கடைசியா ஜேம்ஸ் வசந்தன் சார் தமிழ்நாட்டு வாக்காளர்களை பத்தி ரொம்பவே ஆக்ரோஷமா ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, நடிகருக்கு கட் அவுட் வச்சவன், பிளாக்ல டிக்கெட் வித்தவன், நடிகனோட காதலிய தலைவின்னு கூப்பிட்டவர்லாம் இன்னைக்கு நம்மளோட MLA அமைச்சர்களா ஆயிருக்காங்க. இந்த அவல நிலையை பார்த்து வட மாநிலங்கள்லாம் நம்மளை பார்த்து சிரிக்குது. வட மாநிலங்களை தாண்டி நம்மளோட பக்கத்து மாநிலத்து அமைச்சரை நம்மளை பார்த்து சிரிக்கிறாரு. இப்ப முதலமைச்சர் ஆயிட்டாரு. அவர் ஓப்பனா சொல்றாரு, இது ஜேம்ஸ் வசந்தன் சார் சொன்னதுல நான் சொல்ற கூடுதல் தகவல். அவர் சொல்றாரு விஜய் அவர்களுக்கு மெச்சூரிட்டி இல்ல, நிர்வாக திறமை இல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு. ஆனா நம்ம முதல்வர் இங்க இருந்து அவர் ஜெயிச்சதுக்கு வாழ்த்து அனுப்பிட்டு இருக்காரு. நமக்கு எதுவும் புரியல. இந்த ஜேம்ஸ் வசந்தன் சாரும் அதான் சொல்றாரு, வட மாநிலங்கள்லாம் நம்மளை பார்த்து சிரிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. தமிழ்நாட்டில் இருக்கிற 1.6 கோடி வாக்காளர்கள் செஞ்ச தப்பால
தமிழ்நாடு இத்தனை நாளா கட்டி காத்த பெருமை ஒரே நாள்ல சிதைஞ்சிருச்சு. இதுக்கு ஒரு உதாரணமா விஜயோட வெற்றிக்கு அந்த நேரம் உறுதுணையா நின்ன திரு பவன் கல்யாண் அவர்களே விஜய் அவர்களை இப்ப நக்கல் அடிக்கிறாரு. அவர் தமிழ்நாட்டு மக்களை நக்கல் அடிக்கிறாரு, தமிழ்நாட்டோட அரசியலை நக்கல் அடிக்கிறாரு. எந்த அளவுக்குன்னா தமிழ்நாட்டுல பேனர் வச்சா முதலமைச்சர் ஆயிடலாம், அந்த தமிழ்நாட்டு அரசியல் ரொம்ப ஈஸி அப்படிங்கிற மாதிரி நம்ம இத்தனை வருஷமா கட்டி காத்த பெருமையை லெகசியை கிண்டல் அடிக்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. அதையுமே ஒரு உதாரணமா இந்த இடத்துல ஜேம்ஸ் வசந்தன் சார் அவர்கள் சொல்றாரு. கடைசியா ஜேம்ஸ் வசந்தன் சார் அவர்கள் எழுப்பியிருக்கிற இந்த கேள்வியும் சரி, அவரோட இந்த பதிவும் சரி, சோசியல் மீடியால நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் 2 கமெண்ட்ஸுமே பெற்றுட்டு இருக்கு. மோரோவர் அவர் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அடிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன அவர் புதுசாக தானே வந்திருக்காரு, நீங்கள் எதுக்கு இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி வர்றாங்க. அதைத்தான் அவரும் சொல்கிறாரு. எடுத்த உடனே முதலமைச்சர் ஆக்காம ஒரு எம்எல்ஏவாவோ மினிஸ்டராவோ ஆயிருக்கலாம், உடனே முதலமைச்சர் நாற்காலியில் எதுக்கு உட்கார வைக்கணும், இது நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்கிற பெருமையை குறைக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பதிவில் அவர் சொல்லியிருக்காரு. இப்போ இது பெரிய டிபேட்டாகவே சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. நீங்க உங்களோட கருத்துக்கள் என்ன? விஜய் அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுத்து கை கட்டி வேடிக்கை பார்க்கலாமா, அப்படி இல்லைன்னா ஜேம்ஸ் வசந்தன் சார் அவர்கள் எழுப்பின கேள்வி சரிதானா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.